அப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் கிரவுண்டு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பில்டிங் அப்படி ஒரு பில்டிங்னா அந்த கிரவுண்ட் ஃபுல்லா பில்டிங் கட்டிடுறாங்க. ஸ்கூல்ல கிரவுண்ட் இல்லையே, நிறைய கிரவுண்டே ஸ்கூல்ல. கிடையாது. அது ஒரு பிசிக்கல் ஒரு நமக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், நிறைய ஓட வைப்பாங்க, விளையாட வைப்பாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும் நிறைய. இப்ப அந்த பீரியடே கட் அந்த பண்ணிடுறாங்க, பீரியடே கட் பண்ணி அதையும் வந்து ஏதோ ஒரு கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துறாங்க. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பிரேயர் இருக்கும், அது ஒரு ½ அன் அவர் ஆகும் அந்த மார்னிங் பிரேயர். கிரவுண்ட்ல நின்று எல்லாரும் சன்லைட்லாம் மேல படும், மேல படம், உறுதிமொழி சொல்லி எல்லாம் நியூஸ் பேப்பர் சொல்லுவாங்க. படிச்சேன். சரி, அதெல்லாமும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான், நிக்கிறது, அப்புறம் வரிசையில எல்லாரும் வர்றது, கிளாஸ்க்கு போறது எல்லாம். இப்ப அதெல்லாம் எல்லாமே கட் ஆயிடுச்சு. தீகாதர்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான இந்த யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, பள்ளி செல்லும் குழந்தைகள், இளைஞர்கள் எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்றாங்க, அவங்களோட உணவு பழக்கம், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருது, பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், இது மாதிரி விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா, மகப்பேறு மருத்துவர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். இன்னைக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைங்கிட்ட பொதுவாக பார்த்தோன்னா அவங்க கிட்ட உணவு பழக்கம், அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ரொம்பவே சாப்பிட்றாங்க. அதில் வந்து ஒபிசிட்டிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மற்றும் குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி ஒபிசிட்டி பிரச்சனை எந்த அளவு இருக்கு? ஸோ நிறையவே இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ அப்படின்றது தான் ஒரு குழந்தையா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். பட் இப்போ சராசரியாக குழந்தைங்க உள்ளே வரும்போதே 70 கிலோ 80 கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ குழந்தைங்கன்னா மேபி லெஸ் தென் ஒரு 18 இயர்ஸ் அப்படின்றதே நான் குழந்தைன்னு நான் சொல்கிறேன் ஜென்ரலாக. சிறுவர் சிறுமியர்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப் வந்து 50 கேஜி தாண்டவே கூடாது. ஆனால் பொதுவாகவே வர்ற குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா எல்லாமே குண்டு குழந்தைங்களா தான் வருது. 80 கிலோ 90 கிலோ ரொம்ப சர்வசாதாரணமா. ஆமாம். இதுல என்ன பிரச்சனைன்னா அதை நம்ம வெயிட் அதிகமா இருக்கும், நம்ம குண்டா இருக்கோன்ற அந்த ஒரு ஃபீலே இல்லை. குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கவலைப்படல. அது என்ன பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 40+ இருக்காங்க அம்மா பாத்தீங்கன்னா. அப்ப அந்த பொண்ணு வர்றப்ப என்னம்மா நீ இப்படி 70 கிலோ இருக்கியம்மான்னா, அம்மாவும் 70 கிலோ தான் இருக்காங்க அப்படி அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுதான் சொல்லுவேன், அம்மா வந்து 40+ல 70 கிலோ இருக்காங்க. பட் நீ உன்னோட ஏஜ்ல 17ல நீங்க எவ்வளவுமா இருந்தீங்கன்னு கேட்டா, நான் 40 கிலோ தான் மேடம் இருந்தேன். நான் அதான் அந்த ஏஜ்ல உங்க மம்மி எவ்வளவு இருந்தாங்க அதோட தான் நீங்க கம்பேர் பண்ணணும். இப்ப இருக்கிற வெயிட்டோட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால ஒபிசிட்டி, அதுவும் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டின்றது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒபிசிட்டி பற்றி பார்த்தோம். இப்போ வந்து உணவு பழக்கத்தில் பழைய தலைமுறை, இன்னைக்கு இருக்கிற தலைமுறை, இவங்கள யாரோட ஃபுட் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவு பழக்கம் இருக்குது? ஸோ உணவு பழக்கம்னா இப்போ அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து இப்போ அதிகம். ஆமாம். ஸோ அதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸு. ரெண்டாவது வந்து உணவு பழக்கம் ஒரு பக்கம்னாலும் இந்த ஒபிசிட்டிக்கான மெயின் ரீசனா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, மேபி நம்ம கூட அதுக்கு ஒரு ரீசனா தான் இருக்கும். ஏன்னா முன்னாடிலாம் நிறைய எல்லாருமே நம்ம தனி வீட்டுல இருந்தோம். ஆமா, கிராமங்கள்ல இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபிளாட்ல பார்த்தா காலை இறங்கி வைக்கும் போதே நீங்க படியில தான் வைப்பீங்க. எங்க போய் அந்த குழந்தை விளையாடுறதுக்கே இடம் கிடையாது முதல்ல குழந்தைங்களுக்கு. அதனால என்ன ஆயிடுதுன்னா, அது அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது வந்து பூஜ்ஜியம் ஆயிடுது இந்த ஏஜ்ல. ஸோ நம்ம இப்போ நம்ம ஏஜ் குரூப்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு. விளையாட்டு ஜாமானே நமக்கு தேவையில்லை, எந்த விளையாட்டு பொருளும் நமக்கு தேவை கிடையாது, பொம்மையே வேணாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீடு எதிர எல்லாரும் சேர்த்து விளையாடுறதுக்கு இடம் இருந்தது. தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது. தைரியமா நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுவோம். ஏதோ கல்லாமண்ணா அது நிறைய கேம்ஸ் வித்தவுட் எனி காஸ்ட்லி எதுவுமே நமக்கு கேட்ஜெட்ஸ் எதுவுமே வேணாம். ஆனால் ஹாப்பியா விளையாடுவோம். ஸோ அந்த ஹாப்பியா விளையாடுறதுலயே நம்ம எவ்வளோ நம்ம ஸ்நாக்ஸோ எதுவோ சாப்பிட்டா கூட எல்லாமே வந்து நமக்கு இருந்துச்சு. அப்ப எல்லா குழந்தைங்களுமே ஒல்லியா தான் இருந்தது. குண்டா ஒரே ஒரு குழந்தை, அந்த குண்டு பையன் கிளாஸ்ல சொல்ற அளவுக்கு ஒரு குழந்தை தான் குண்டா இருந்தது. அது ஏதோ தைராய்டு ப்ராப்ளம் ஏதோ இல்லைன்னா அந்த ஒரே ஒரு குழந்தை அப்படி இருக்கும், இல்லைன்னா அந்த குழந்தை கூட கரெக்டா தான் இருக்கும். பட் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே சராசரியா ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 கிலோ மேலதான் இருக்கு. அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். ரெண்டாவது விளையாட்டு கிடையாது. எல்லா குழந்தையும் விளையாடுறது பாத்தீங்கன்னா எல்லா கேமும் விளையாடுது. ஆனா எல்லாம் மொபைல்ல விளையாடுது, டேப்ல விளையாடுது, அதே கேம விளையாடுது எல்லாம். இப்ப பிறந்து ஒரு வயசுக்குள்ளே பாத்தீங்கன்னா அவங்களோட ஹால் முழுக்க அவ்வளவு விளையாட்டு ஜாமானா ரொப்பி வச்சிருக்காங்க. சோ அப்ப அது என்ன நினைக்குதுன்னா, குழந்தைங்க நமக்கு யாரும் தேவையில்லை விளையாடுறதுக்கு, இந்த ஜாமா வச்சு நம்ம விளையாடிக்கலாம், மொபைல்லயே நீ வா 4 ஃப்ரெண்டை கூப்பிட்டு எல்லாம் மொபைல்லே தட்டிக்கிட்டு இருக்குங்க. எப்படி அப்ப உடம்பு பிசிக்கல் ஒர்க் எங்க இருக்கு? நோ பிசிக்கல் ஒர்க்.
சோ இந்த ஏஜ்ல வந்து யங் ஏஜ்ல வந்து நீ கல்ல சாப்பிட்டா கூட கரையும்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆமா. நைட் நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டா கூட நம்ம குடுப்பாங்க. எங்க அம்மாலாம் குடுப்பாங்க. ம். யங் ஏஜ் தானே உனக்கு செரிமானம் ஆகும். கல்லையும் வயசானவங்களுக்கு தான் கல்லும் ஜீரணமாகிற வயசு அது. வயசுன்னுவாங்க. சோ அப்ப அந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறதுல இருந்தது. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் அவைலபிலிட்டி அபரிமிதமா இருக்கு இப்ப. அதோட இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த பிசிக்கல் ஒர்க் கேம்ஸோ இதுவோ கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சு. இப்ப ரோட்ல சைக்கிள் ஓட்டுறதுன்னா நமக்கே பயமா இருக்கு. குழந்தைய சைக்கிள் ஓட்ட வைக்கிறதுக்கு சும்மா ஓட்ட வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஸ்கூலுக்கு சைக்கிள் அனுப்புறதுக்கும் ரோட்ல இருக்க டிராபிக் இதையும் பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. வேற ஏதாவது ஒண்ணு போய் விளையாடலாம்னா வெளியில இடமே கிடையாது. என்னதான் பண்ணுங்க அந்த குழந்தைங்க. போனா பார்க்கோ எங்கேயாவது போய் தான் விளையாடணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோர்ட் இப்ப பேட்மிண்டனோ இல்ல ஒரு ஷட்டில் கோர்ட்டோ நம்ம போய் பணம் கட்டி ஸ்பெஷலா சேர்த்து அதுக்கும் ஒரு கிளாஸ்ல சேர்த்தா மட்டும்தான் அதுங்களுக்கு வந்து ஒரு எத்தனை பேருக்கு அது காசு கொடுத்து போக முடியும், எத்தனை பேரண்ட்ஸ்க்கு ஆமா. கொண்டு விட முடியும் ஆமா. அப்படிங்கிற இந்த பிரச்சனை மாதிரி இருக்கு. இதனால பல விஷயங்கள் இது உணவு மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது ஒபிசிட்டிக்கான காரணமா. ம். அந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி ஸ்கூல்ல எல்லாம் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் கிரவுண்ட். இப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பில்டிங் அப்படி ஒரு பில்டிங்னா அந்த கிரவுண்ட் ஃபுல்லா பில்டிங் கட்டிடுறாங்க. ஸ்கூல்லே கிரவுண்ட் இல்லையே நிறைய கிரவுண்டே ஸ்கூல்ல. கிடையாது. அப்ப ஒரு பிசிக்கல் ஒரு நமக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். நிறைய ஓட வைப்பாங்க, விளையாட வைப்பாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும் நிறைய. இப்ப அந்த பீரியடே கட் அந்த பண்ணிடுறாங்க. பீரியட் கட் பண்ணி அதையும் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துறாங்க. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பிரேயர் இருக்கும். அது ஒரு half an hour ஆகும் அந்த மார்னிங் பிரேயர். கிரவுண்ட்ல நின்று எல்லாரும் சன்லைட்லாம் மேல படும். sunlight மேல படும், உறுதிமொழி சொல்லி எல்லாம் நியூஸ் பேப்பர் சொல்லுவாங்க. news படிச்சேன். சரி அதெல்லாமும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். நிக்கிறது, அப்புறம் வரிசையில எல்லாரும் வர்றது, கிளாஸ்க்கு போறது எல்லாம். இப்ப அதெல்லாம் எல்லாமே கட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் பிகம் அ டிஃபரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மெனி ஃபேக்டர்ஸ் இதுல இந்த குழந்தைங்களுடைய ஒபிசிட்டிக்கான காரணம் ஆயிடுச்சு அது. ஒரு பக்கம் அபரிமிதமான உணவு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது ஒரு பக்கம். இன்னொன்று இப்போ ஒரு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாவது இப்போ இளைஞர்கள்ட்ட ஒரு ட்ரெண்டாக இருக்குது. நைட்டு 10 மணி சாப்பிட்டு அடுத்த நாள் 10 மணி வரை ஒரு தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அது வந்து நிறைய கலோரியை பேர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது போகிறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. குழந்தைங்க இளைஞர்கள் எல்லாம் சாப்பிடாமலே போகிறாங்க. இது அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும்? பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அதுக்கு பேரே பிரேக் த ஃபாஸ்ட்னு வச்சாங்க. ஸோ இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு நம்ம ஒன்றும் பெருமையா ஒன்றும் சொல்லிக்க வேண்டியதில்லை. ஆக்சுவலா அது நார்மல் நம்மளுடைய உணவு பழக்க முறைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க டின்னர் சாப்பிடுறீங்க, கொஞ்சம் ஏர்லியரா அந்த டின்னரை முடிக்க போறீங்க. ஆமா. மத்தபடி இதுல ஒன்றும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஃபுட்டுல அதில் பெரிய பெனிஃபிட்டும் இல்லை. பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா இப்ப நாங்க 7க்கு நீங்க நைட்டு சாப்பிட்டுறீங்க, அதோட முடிச்சிடணும். அதான் லேட் நைட்டு சாப்பிடுறது மட்டும்தான் இதுல அவாய்ட் ஆகும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல. இது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கூட சொல்லணுமான்னு கூட ஏன்னா எப்படிதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், லஞ்ச் சாப்பிட்றோம், நைட்டு டின்னர். ஒன்லி இட் இஸ் கோயிங் டு பி அன் ஏர்லி டின்னர். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சாப்பிட போறோம். தண்ணி எல்லாம் குடிக்கலாம், ஈட் ஃபுட், அவ்வளவுதான். எதுவும் ஃபுட் எடுக்க கூடாது. திரும்ப காலம்பரை எப்படி இருந்தாலும் யூ ஆர் கோயிங் டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட் பை 8 or 9. ஆல்ரெடி 12 hours ஆயிடுது இல்ல. இதுல என்ன இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி இட்ஸ் ஒரு நல்ல ஒரு இது. ஏர்லி டின்னர் வில் கிவ் ரெஸ்ட் டு யுவர் பவல். நம்ம உடம்புல உள்ள பர்டிகுலர்லி ஜீரண அந்த எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 12 மணி நேரம் நீங்க அதை வேலை வாங்கிடுறீங்க, அடுத்த 12 மணி நேரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. கொடுத்தாதான் நீங்க உள்ள போட்டது என்னென்ன கிளீன் பண்ணணுமோ அந்த ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு அதுக்கு டைம் இருக்கும். அடுத்த 12 மணி நேரம் கண்டினியூஸா உள்ள அதுக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது எப்ப ரெஸ்ட் எடுக்கும்? எல்லா ஆர்கன்ஸும் தே நீட் ரெஸ்ட், தே நீட் சம் கிளீனிங் ஒர்க் எல்லாமே. ஏன்னா அந்த செல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப குடல்னு எடுத்தீங்கன்னா நம்ம உடம்புலயே ஃபாஸ்டா மாறிக்கிட்டே இருக்கிற செல் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டட் தான். 3 days ஒன்ஸ் உள்ள இருக்கிற லேயர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அவ்வளவு ஃபாஸ்டா அது வந்து மூவ் ஆயிட்டு. ஏன்னா அதுல போய் ஒட்டிக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே இப்ப நம்ம கண்ணுக்கு நேரம் இப்ப நம்ம ஹேரை பாக்குறோம், நெயில்ஸ் பாக்குறோம், புதுசா க்ரோ ஆகுது, அது கட் பண்றோம். இப்ப ஸ்கின் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது, ஆனா புது ஸ்கின் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் பாத் எடுக்கும் போதும் அந்த பழைய ஸ்கின் இது ஃபுல்லா போயிடும், அந்த செல்ஸ் ஃபுல்லா உதிர்ந்துரும், புது ஸ்கின் வந்துகிட்டே இருக்கும். பட் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு நேரம் தெரியாது. நெயில்ஸும் ஹேரும் தான் இதே மாதிரிதான் உள்ளுக்குள்ள இன்ட்ரெஸ்டைன். எவ்ரி 3 days புது செல் வந்துகிட்டே இருக்கும் ஃபாஸ்டா. ஸோ அப்ப அது மாதிரி அதுக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு. தட்ஸ் வை யூ ஷுட் கிவ் சம் ரெஸ்ட். இந்த நார்மலாவே நம்ம வீடுகள்ல நம்மளுடைய பழக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் தான் வச்சிருப்பாங்க. அடுப்படியை மூடிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப அடுப்பு வந்து பத்த வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை தூங்கும்.
அந்த அதையும் ஒரு நைட்டு வந்து சாமி வந்து இது பண்ணும் இதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னா மிட் நைட் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு தான் வச்சாங்க. ஆமா. அதனால அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண மாட்டோம். திரும்ப மார்னிங் வந்து சன் வந்த பிறகுதான் நம்ம குக் பண்ணுவோம். ஸோ அந்த 12 hours ரெஸ்ட் டு த ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைன் மற்ற லிவர் மற்ற ஆர்கன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம பாடியை வந்து ஹெல்த்தியா வைக்கும். எங்க வந்து ஃபுட்டு ஒரு கிச்சன் வந்து ஒரு வீட்டில் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு ரெடி ஆகுதோ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நோய் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி குறைவா இருக்கும். இப்பயுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை யாருமே மிஸ் பண்ணாது. இதை தான் நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்றது. எல்லா இடத்துல போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், அந்த குழந்தைங்களுக்கும் சரி, காலேஜ் இல்லை, ஈவன் இந்த ஒர்க்கிங் லேடிஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. மற்ற எந்த லஞ்ச் மிஸ் பண்ணுங்க, இல்லை டின்னரை மிஸ் பண்ணுங்க, ஸ்நாக்ஸை மிஸ் பண்ணுங்க, காஃபியை விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க. ஆனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் சாப்பிட்டுங்க. நிறைய பேர் வந்து நான் காலைல காஃபி குடிக்கவே லேட் ஆயிடுது, இல்லை ஒரு கப்பு பால் கொடுத்துட்றேன் பாப்பாக்கு ஸ்கூலுக்கு, அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், காலையில 5 மணி குழந்தைங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 5 to 6 அதுங்களை டக்குன்னு எந்திரிக்க வச்சு வாயை குப்பிளிக்க வச்சுட்டு கூட நீங்க வந்து ஒரு கப் மில்க கொடுங்க. திரும்ப தூங்கட்டும், அப்புறம் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடட்டும். மில்க் குடிச்சிட்டு உடனே தூங்கட்டும்ன்றேன்னா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இல்ல, குழந்தைங்களுக்கு. ஏன்னா மார்னிங் வந்து அந்த குழந்தைங்க வந்து ஃபுட் எடுக்கிறப்ப நல்ல டாலா, அந்த குழந்தைங்களுக்கு நல்ல டாலா இருக்கும், நல்ல growth இருக்கும். அந்த நேரம் தே நீட் த எனர்ஜி, அந்த கேலரிஸ் அப்ப வேணும் அந்த குழந்தைக்கு. குழந்தைங்களுக்கு இது, பெரியவங்களுக்கு இல்ல. பெரியவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலே போதும். இப்ப சில லேடிஸ், ஒர்க்கிங் லேடிஸ் சொல்லுவாங்க, நான் காஃபி குடிச்சிட்டேன் டாக்டர், எனக்கு வயிறு ஃபுல் ஆயிருது, திரும்ப என்னால லஞ்ச் வரைக்கும், நான் நடுவில் படிச்சுக்கிட்டு நான் ஸ்கூல்ல இருக்கேன், டீச்சரா இருக்கேன், நடுவில் என்னால சாப்பிட முடியல, அப்ப காஃபியை கட் பண்ணுங்க, நேரம் பிரேக்ஃபாஸ்ட் போயிடுங்க, சாப்பிடுங்க, அந்த காஃபியை பிளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு போங்க, இன்டர்வல்ல நீங்க குடிச்சுக்கங்க, மாத்திடுங்க, அவ்வளவுதான். பட் யூ ஷுட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அந்த ஸ்டார்டிங் வந்து அந்த டே வந்து கரெக்டா இருக்கணும். அது எது இம்பார்ட்டன்ட், உள்ள ஃபியூவல் போட்டாதானே உடம்பு வேலை செய்யும். நீங்களே உங்களை கவனிச்சு பாருங்க. இது எல்லாருக்கும் நான் சொல்றது. இப்ப உங்களுக்கு பசிக்குது, பசிக்கிறப்ப உங்களுக்கு இப்ப ஒரு வேலை இருக்கு உங்க முன்னாடி, ஒரு படிக்கிற வேலையோ, ஏதோ ஒரு எழுதுற வேலையோ, ஒரு ஹோம்ஒர்க் பண்ற ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, அப்ப இந்த வேலையை செஞ்சுதான் முடிக்கணும். ஆனா ஃபுட்டும் இருக்கு. நீங்க சாப்பிடாம இருக்கும்போது உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு, அப்படியே இரிட்டேட்டடா, கோவமா இருக்கும், அந்த வேலையை செய்யவே பிடிக்காது, ஒரு என்னடா நான் சாப்பிட வேலையை செய்யணுமா அப்படின்ற ஒரு ஃபீலும் நமக்கு இருக்கு, ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்கும். அப்ப அந்த வேலையை நம்மளால நல்லா முடிக்க முடியுமா? முடிக்க முடியாது. இப்ப நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, அப்ப இந்த வேலையை செஞ்சுதான் முடிக்கணும். ஆனா ஃபுட்டும் இருக்கு. நீங்க சாப்பிடாம இருக்கும்போது உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு, அப்படியே இரிட்டேட்டடா, கோவமா இருக்கும், அந்த வேலையை செய்யவே பிடிக்காது.